கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கள்ளச்சாராய மருந்தி அங்கே உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து வருகின்றார். அமைச்சர் உதயநிதியோடு அமைச்சர் ஏவா வேலு, அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத திரையில் பார்க்கின்றோம். ரைட், இங்கே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி இங்கே சந்திப்பை நடத்தி வரக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய செய்தியாளர் கருணாபுரத்திலிருந்து நம்மோடு இணைகின்றார். அந்த கிராமத்திலிருந்து பாதிக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் இணைகின்றார். கோபிநாத், இப்போ கருணாபுரத்தில் நிலைமை என்னவாக இருக்கிறது? இன்னும் அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்களையும் சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். கருணாபுரத்தில் என்ன நிலவரம் கோபிநாத்? கருணாபுரத்துல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக பாதிக்கப்பட்டு உடலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குடும்பங்களுக்கு இங்க நிவாரணம் வழங்க போறாரு. பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்க போறாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இது மட்டும் இல்லாமல் 2 பேர் இறந்தாங்க, பிரவீன் மற்றும் சுரேஷ் ஆகிய குடும்பத்தினரை அவங்க வீட்டுல போய் பாக்குறாரு. அவங்க குடும்பத்திற்கு அங்கே அஞ்சலி செலுத்துறாரு. அவங்களுக்கான நிதியுதவி அந்த வீட்டிலே கொடுக்கிறாரு. அதனை முடித்துக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, இந்த பள்ளியில பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்தினர் இவங்க அத்தனை பேருமே இங்க எல்லாருமே உட்கார வச்சிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினருக்கு 10 லட்சத்துக்கான காசோலையை கொடுக்கறதுக்கான தயாரா இருக்காங்க. அதிகாரிகள், காவல்துறை ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. வெளிநபர்கள் யாரும் இந்த பள்ளிக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரணத்துக்கான அரசு அறிவித்த நிவாரண தொகையை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் இங்க தயார் நிலையில் இருக்காங்க. தற்போது இந்த கருணாபுரம் தொடர்ந்து மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட தொடர்ந்து அழுக்குரல் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்காங்க. அதிகாரிகள் காவல்துறை கட்டுப்பாட்டில் இந்த கருணாபுரம் கொண்டு இருக்குன்னு சொல்ல தொடர்ந்து பாதுகாப்பு பணியில காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. ரைட், நன்றி கோபிநாத். தொடர்ந்து பேசலாம். அடுத்தது ஒரு முக்கிய செய்தி கிடைக்கப்பெறுகிறது, பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.